அனைவருக்கும் வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் போலீசார் குழப்பம். அரசாங்கத்தின் பொய் வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டனர். செல்வராசா கஜேந்திரன் தெரிவிப்பு. அமைச்சரவையில் மாற்றமா? கொழும்பில் சில வீதிகளுக்கு திடீர் பூட்டு. தொடரும் கலந்துரையாடல்கள். கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? 90 நாட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரிகளை குறைக்க சீனா மற்றும் அமெரிக்கா இணக்கம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வில் சிவில் உடையில் வந்த போலீசார் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு வாரத்தின் முதலாம் நாளினை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வொன்று இன்று மட்டக்களப்பு சத்துரு கொண்டான் நினைவு தூபி முன்பாக இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் மற்றும் செயற்பாட்டாளர்களிடம் சிவில் உடையில் வந்த போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். அந்த வாரத்தை நாங்க அனுஷ்டிக்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கத்தில் நடை இருக்குதா? என்ன தேவைக்காக இன்னும் எங்களை நீங்க இப்படி செண்டி பார்க்க விரும்புறீங்க? நீங்க ஏன் எடுக்கிறீங்க இந்த வீடியோ? என்ன செய்ய போறீங்க? நீங்க யார்கிட்ட கொண்டே கொடுக்க போறீங்க? இப்ப நாங்க கேட்கிறேன் என்னண்டா, நீதிகளை போய் ஆவணப்படுத்துங்க. ஒரு தடவை ஆவணப்படுத்தும் போது படம் எடுக்கும் போது ஒரு நாகரிகம் இருக்கணும் இல்லையா? அனுமதி இதன்போது கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய இனத்தினை அலட்சியப்படுத்துகின்ற அவர்களின் நியாயமான கோரிக்கையினை செவிமடுக்காத போக்கில் செயற்படுவதாக குற்றம் சுமத்தினார். தமிழ் மக்கள் ஒரு இரண்டாம் தரப்பாக ஒடுக்கப்படுற நிலைமையே காரணமாக இருந்திருக்கின்றது. அவற்றை சிங்கள தேசிய இனம் புரிந்து கொள்ளாத வகையிலே இந்த நாட்டிலே ஒரு சுபிட்சமான நாடாக முன்னேறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. தமிழ் மக்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமைகள் காணாமலாக்கப்பட்டோர், அரசியல் கைதிகள், எங்களுடைய தாயக நிலம் விடுவிக்கப்படுகின்ற வரை இந்த நாடு முன்னேற்றகரமான பாதையில் செல்ல முடியாது என்ற விடயத்தை சிங்கள அரசு, சிங்கள தேசிய இனமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இனத்தின் விடுதலையானது, ஒரு இனத்தின் இருப்பானது மிக காத்திரமான முறையிலே அந்த அரசினால் பாதுகாக்கப்படவிட்டால் அந்த மக்கள் உண்மையிலே அந்த நாட்டிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையை வாழ்வதற்குரிய ஒரு நிலை ஏற்படும். அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த இன அழிப்புக்கு, குறிப்பாக தமிழ் மக்கள் இன ரீதியாக கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டதற்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். எமது மக்கள் இவ்வாறான எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே அரங்கேறியதென்றும், நாம் எமது தமிழ் தேசியத்துக்கான தொடர்ச்சியான போராட்டத்தினையும் தமிழ் தேசிய விடுதலைக்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று இளம் சந்தையினருக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டும் என்பதுடன் இறந்து போன மக்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளையும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களுக்காக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுகின்றார்கள் என்ற ஒரு செய்தி இந்த முழு சர்வதேச உலகுக்கும் மிக ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய காலங்காலமாக இந்த நிகழ்வை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அனூர் அரசாங்கத்தின் பொய் வாக்குறுதிகளை நன்றாக புரிந்து கொண்ட தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவிக்கின்றார்.
யாழ் வெலிகமம் வடக்கு தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தியும் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது செல்வராசா கஜேந்திரன் இதனை குறிப்பிட்டார். குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இவ்விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு விகாரையில் விசேட பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தையிட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் இன்று வழங்கப்பட்டது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அந்த வெற்றி பெற்ற பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுடைய அந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி பெருமளவான தமிழ் மக்களும் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த ஏமாற்று கதைகளை புரிந்து கொண்ட மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மிக பாரிய அளவிலே தமிழ் தேசிய நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அப்போ இதன் மூலமாக இந்த தமிழர்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஆக வேண்டும் என்ற அந்த யதார்த்தத்தை அனுரகுமார் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கென்று விசேடமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. தமிழர்கள் இந்த பெரும்பான்மையினருடைய இந்த நாட்டினுடைய பெரும்பான்மைத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விசேடமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட தேவையில்லை என்ற ஒரு வியாக்கியானத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிக தெளிவான பதிலை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இலங்கையின் அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. பல்வேறு இன சமூகங்களையும் பிரதேசங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அமைச்சரவையில் பதவிகள் வழங்குவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இந்த திருத்தங்கள் செய்வது குறித்து இதுவரையில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து உயர்மட்ட அடிப்படையிலான கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் அரசாங்க தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. 30% மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு முன்னணி சோசலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரட்னம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 30% மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்துமாறு முன்னணி சோசலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரட்னம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேண்டுகோளுக்கு அமைய மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நேரத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் அவர்கள் சிரமத்துக்குள்ளாக நேரிடும் என அவர் மேலும் கூறியுள்ளார். 2025 வெசாக் நிகழ்வினை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. வெசாக் நிகழ்வை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் 2025 வெசாக் நிகழ்வை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை பௌத்த மகா சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பௌத்தலோக வெசாக் வலயம் இன்று முதல் 14ஆம் தேதி வரையிலும் கொழும்பு கணுப்பிட்டிய கங்காராம விகாரையும் பிரதமர் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்யும் புத்த ரஸ்மி வெசாக் வலயம் இன்று முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பௌத்தலோக வெசாக் வலயம் பொருளை பேஸ் லைன் வீதி சிறைச்சாலை சந்திப்பிலிருந்து தொடங்கி பேஸ் லைன் வீதி வழியாக பொருளை சந்தி, டிஎஸ் சந்தி, பொருளை மயான சுற்றுவட்டம், பௌத்தலோக மாவத்தை வழியாக பம்பலப்பட்டி சந்தி வரை இடம்பெறும். புத்த ரஸ்மி வெசாக் வலயம் கொம்பனி தெரு போலீஸ் சுற்றுவட்டத்திலிருந்து குமாரன் ரத்னம் வீதி, கொம்பனி தெரு சந்தி, ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை, பித்தள சந்தி, பிளவர் வீதி, பிரதமர்
அலுவலகம் வரையிலும் அந்த வீதியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளான ஜினரத்ன மாவத்தை, நவம் மாவத்தை மற்றும் பெரகேரே மாவத்திலையும் நடைபெறும். இதற்கு மேலதிகமாக பேப்ரூக் பிளேஸ் மற்றும் டோசன் வீதி, ஸ்டேபிள் வீதி வரை மற்றும் ஒரு வெசாக் வலயம் இடம்பெறும். வெசாக் நிகழ்வுகளை காண காலி முகத்திடல் பகுதிக்கு ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய இன்று முதல் நாளை வரை காலை 7 மணி முதல் கொழும்பு கோட்டை, காலி முகத்திடல் பகுதி, துறைமுக நகரம் மற்றும் கொள்ளுப்பட்டி சந்திக்கிடையில் ஒரு வழி போக்குவரத்து மட்டும் இடம்பெறவுள்ளது. வெசாக் வலயங்கள் நடைபெறும் வீதிகளுக்குள் அப்பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் வைத்தியசாலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு செல்லும் வாகனங்கள் அவ்வப்போது நுழைய அனுமதிக்கப்படும். ஆனால் குறித்த காலப்பகுதிக்குள் வெசாக் வலயங்களுக்குள் கொள்கலன் லோரிகள் மற்றும் டிப்பர் லோரிகள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது. போக்குவரத்து நெரிசல் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அனைத்து வீதிகளும் இரு திசைகளிலும் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்படும். மேலும் இந்த வெசாக் வலயங்கள் காட்சிப்படுத்தப்படும் காலத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக போலீசார் விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளனர். நுவரெலியா கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய நேரில் சென்று பார்வையிட்டார். நுவரெலியா கொத்மலை கேரண்டியல பகுதியில் ஏற்பட்ட பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதமர் ஹரணி அமரசூரிய கம்பளை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது அங்கு சென்ற பிரதமர் காயமடைந்தவர்களின் நலத்தினை விசாரித்ததோடு வைத்தியசாலையில் செயலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் மற்றும் வசதிகள் குறித்தும் ஆராய்ந்தார். இதேவேளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் சென்றிருந்தார். சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதமர், இதுபோன்ற வாகன விபத்துகளினால் ஒவ்வொரு வருடமும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றமை பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளமை என்பது எமக்கு தெரியும். இதனை தடுப்பதற்கு போக்குவரத்து அமைச்சர் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். பின்தங்கிய பிரதேசமாக இருந்தாலும் வைத்திய சேவையினை வழங்குகின்றமை தொடர்பில் அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். இதேவேளை மீட்பு பிரிவினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முடியுமான அளவு மனிதாபிமானத்தோடு செயற்பட்டு உதவிகளை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தார். நேற்று நடந்த கோர விபத்தில் 23 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து பிரதான கட்சிகளுக்கிடையே முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இந்த வாரம் இடம்பெறவுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பிரதான அரசியல் கட்சிகளுக்கிடையே முக்கிய கலந்துரையாடல் இந்த வாரம் இடம்பெறவுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்க தரப்பினரை போன்று எதிர்க்கட்சியும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி 69 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தங்களது கட்சி தலைமை தாங்கும் என தெரிவித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய சுயேட்சை குழுக்களுடன் கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கமைய முக்கிய தெரிவிக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடல் ஒன்று இந்த வாரம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெசாக் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து 15 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து 15 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு பூராகவும் 388 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றனர். இதற்கமைய ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து 14 ஆண் கைதிகளும் ஒரு பெண் கைதியுமாக 15 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படும் நிகழ்வில் பிரதம ஜெயிலர் உள்ளிட்ட சிறைச்சாலையின் உத்தியோகத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது சர்வதேச செய்தி.
சீனா மற்றும் அமெரிக்கா அடுத்த 90 நாட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரியை குறைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவும் சீனாவும் இன்று முதல் 90 நாட்களுக்கு பரஸ்பரம் பொருட்களின் மீதான வரிகளை பாரிய அளவில் குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இடம்பெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கமைய நாளை மறுதினத்திற்குள் அமெரிக்க சீன பொருட்களின் மீதான வரிகளை தற்காலிகமாக 145%இலிருந்து 30% குறைக்கும் என்பதுடன் சீனா அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை 125%இலிருந்து 10% குறைக்கும் என கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன துணை பிரதமர் ஹி லைஃபெங் மற்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஆகியோர் தலைமையில் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்த விவாதங்களை தொடர ஒரு வழிமுறையை நிறுவவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதங்கள் சீனாவிலும் அமெரிக்காவிலும் அல்லது கட்சிகளின் உடன்படிக்கைக்கு அமைய 3வது நாட்டிலும் நடத்தப்படலாம். தேவைக்கேற்ப இருதரப்பினரும் தொடர்புடைய பொருளாதார மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் குறித்து ஆலோசனைகளை நடத்தலாம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. தனது 14 ஆண்டுகால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக இந்திய அணியின் முன்னணி வீரர் விராட் கோலி உருக்கத்துடன் தெரிவித்திருக்கிறார். தனது 14 ஆண்டுகால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக இந்திய அணியின் முன்னணி வீரரான விராட் கோலி உருக்கத்துடன் அறிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். 36 வயதான விராட் கோலி கடந்த ஆண்டு 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றார். கோலியின் தலைமையில் இந்திய அணி முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்திருந்தது. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த அணி தலைவர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். 123 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி 30 சதங்கள் 7 இரட்டை சதங்களை பதிவு செய்துள்ளார். மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 9290 ஓட்டங்களை விராட் கோலி குவித்துள்ளார். இந்த நிலையில் விரைவில் 10,000 ஓட்டங்களை கடந்து சாதனை படைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.